இந்நாள் பொன்னாள். சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே திரம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதே. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர் பேசுகிறேன். இன்றைய தினத்தில் நம்ம நாள் நட்சத்திரம் அதுக்குண்டான சிறப்புகள் ராசி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். தேதி, கிழமை, நட்சத்திரம், அதே சமயத்தில் ராகு காலம், யமகண்டம் போன்ற விஷயங்கள். இன்றைக்கி நல்லது நடக்கணும், இன்றைக்கி ஒரு சைன் பண்ணணும், இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் நடந்தால் சௌரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்பவுமே உதவிகரமாக இருக்கும். எஸ், அவங்களுக்கு இந்த நாளில் பொன்னாளாக நமக்கு அமையணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த தொழில் நல்லபடியாக வளரணும். ஸோ ரொம்பவுமே பயனுள்ள சில தகவல்களாக இந்த நாளுக்குண்டான சிறப்புகள் அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா, இன்றைக்கி நட்சத்திரம் சரியில்லை அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த காரியத்தை பண்ணவே கூடாது, ஐயோ வேண்டாம் அப்படின்னு தனக்கு தெரிஞ்சது மட்டுமில்ல தன்னுடைய குழந்தைகளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. அதற்கும் நம்மளுடைய பெரியவர்கள் இந்த ஜோதிட சாஸ்திரத்தை ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காங்க. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பஞ்சாங்க குறிப்பு இதோ. 16/8/2026 தட்சிணாயனம் பராப வருஷம் ஆடி மாதம் 31ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரம் காலை 7 மணி 7 நிமிடம் வரை, பின்பு அஸ்தம். இன்றைய திதி சதுர்த்தி இரவு 8 மணி 14 நிமிடம் வரை, பின்பு பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம் காலை 7 மணி 7 நிமிடம் வரை, பின்பு சதயம். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய நாள் பார்த்துட்டிங்கன்னா நாக சதுர்த்தி, ரொம்ப விசேஷம். நாக சதுர்த்தி நாளைய தினம் நாக பஞ்சமி, கருட பஞ்சமி. இந்த நாகப்பஞ்சமி, கருட பஞ்சமி ரொம்ப சிறப்பான வழிபாட்டு முறைகளை எடுத்து செய்யப்படக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள். பொதுவாகவே பார்த்துட்டேன்னா சதுர்த்தி ரொம்ப விசேஷம். அதுவும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா பிள்ளையார் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகர் வழிபாடு ரொம்பவுமே சிறப்பு. மரத்தடி பிள்ளையார்னு சொல்லுவாங்க. நீ காத்தால் போய் ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வர்றது ரொம்பவுமே அற்புத பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். சதுர்த்தி, பௌர்ணமி, அமாவாசை முடிஞ்சு 4வது நாள், அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி. அதே சமயத்தில் தேய்பிறை சதுர்த்தி இருக்குது, அது பேர் சங்கடஹர சதுர்த்தின்னு பேர். விநாயகப் பெருமானை வழிபட்டால், அவருடைய அகவல் படித்தால் தகவல் கிடைக்கும். அவ்வளவு சிறப்பான வழிபாட்டு முறைகள். விநாயகப் பெருமானுடைய சிறப்புகளை பற்றி நம்ம ஆன்மீக தகவல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி சொல்லிவிட்டேன். நாளைக்கும் கருட பஞ்சமி, நாகப்பஞ்சமிக்கு உண்டான சிறப்பான தினம். இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் பார்த்தாச்சு. இன்றைக்கி பஞ்சாங்க குறிப்புகள்லேயும் ராகுகால, யமகண்டம் போன்ற விஷயங்களை தெரிஞ்சாச்சு. இன்றைக்கி பிறந்த நட்சத்திரம், கல்யாண நாள் கொண்டாடுறவங்களுக்கு ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, வேலை வாய்ப்பு கிடைக்கும், ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில பேர் சொன்னதே ரிப்பீட் சொல்லிகிட்டே இருப்பாள். சொன்னதே ரிப்பீட் சொன்னால் அந்த காரியம் நடக்கணுன்ட்டு ரிப்பீட் பேசிகிட்டே இருப்பாள். தப்பு இல்லை, காரியத்தை சாதிச்சாலா இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள். இப்போ அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி யோசனை, அதை பற்றியே சிந்தனை இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். வெளிநாடு, தூர பிரயாணம், வெற்றி பிரயாணமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் மேஷராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கடை வச்சுட்டு இருக்கிறவா, மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துருக்கு. நீங்கள் வேணால் பாருங்கள், அவங்க மார்க்கெட்டிங் பண்ணி அந்த காரியத்தை சேல்ஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதிசயமாக இருந்துட்டுருக்கோம். அவங்கக்கிட்ட அவங்களுடைய திறமையை காண்பிப்பாங்க. மேஷராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா துர்க்கை வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களே, இன்றைக்கி இவர்களுடைய ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி உட்காந்து கவனித்தோம்னா தான் தெரியும். பேசுகிறதுல ரொம்ப சாகசமாக, ரொம்ப ரொம்ப அழகாக பேசுவாள். அவங்களுடைய பேசக்கூடிய வார்த்தையே ரொம்ப விசேஷமாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்ப்பாங்க. குழந்தைகளுடைய சில பல நடவடிக்கைகள் பார்த்தும்போதே சந்தோஷமாயிடும், ஆச்சரியப்படுவீங்க. அதுமாதிரி மிராக்கள்லாம் இன்றைய தினத்தில் நிறைய நடக்கும். அவங்க ஸ்போர்ட்ஸில் வர்றது பாரு, இப்போ ஒரு 10 வயசு குழந்தை எவ்வளோ அழகாக பேசுகிற வரேன் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய தினமாக இருக்கும். அதே சமயத்தில் கலை துறையில் இருந்துட்டுருக்கோம், வெரி பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது அவங்களுக்கு. அதை கற்றுக்கிறவங்களுக்கும் அதில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வாய்ப்பு இல்லையேன்னு வருத்தப்படுறவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். வேணால் பாருங்கள், கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்பாரு, உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும்.
சில நேரங்களில் இடமாற்றம் பண்ணும்போது மட்டும் கவனமாக இருக்கணும். பட் மாற்றங்களுக்கு நல்லா தான் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் கொஞ்சம் அதில் நம்ம பண்ணுறது சரியாக தவறான்னு மட்டும் கவனிச்சுக்கோங்க. ரிஷபராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா அங்காள பரமேஸ்வரி வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களே, இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. கணவர் மனைவி மேலே பிஸ்னஸ் மனைவி கணவர் மேலே பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். இல்லை சார் அப்படி இல்லை சார் இப்படி இல்லை சார், தயவுசெய்து நெகட்டிவாக பேசாதீங்க. ரொம்ப பாசிட்டிவ் டைம். நீங்கள் ஒரு உண்டியல் எடுத்து இன்றைக்கி ஒரு 10 ரூபா போட்டு பாருங்கள், அதை சீக்கிரம் கடன்னு சேமிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். வீடு இல்லைன்னு நினைக்கிற வாழ்க்கை வீடு வாங்குறது, வாகனம் இல்லைன்னு நினைக்கிற வாகனம் வாங்குறது போன்ற விஷயத்துக்கு இன்றைக்கி ஒரு முதலீடு மாதிரி ஒரு ரூபா போட்டு பாருங்கள், தானாக சேரும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான நாள். இதை தவிர தசாபுத்தி ஜாதகம் தனியாக இருந்தாலும் கோச்சார பிரகாரமே உங்களுக்கு ஒரு சூப்பர் நாளாக இருக்கே. அதை மனசில் வச்சுட்டு எடுத்து செயல்பட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் கொடுக்கும். யாரெல்லாம் உங்களுக்கு அவமானப்படுத்தினா அவன் முன்னாடி நின்று காமிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ராகவேந்திர சுவாமி வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி நண்பர்களே, கடகராசிக்கு இன்றைக்கி பிரயாண அலைச்சல் இருக்கும். இந்த பிரயாணத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக பண்ணிவிடலாம், ரொம்ப ஜாலியாக. அதே சமயத்தில் சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க விளாக் எடுக்கிறது, ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கடகராசி நண்பர்களுக்கு சூப்பராக இருக்கும். சில மன உளைச்சல்கள் இருக்கும். நீங்கள் சக்ஸஸ் ஆனது நினச்சினா மன உளைச்சல் போயிடும். இந்த மாதிரி நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக NLP மாதிரி ஆல்டர்னேட்டிவ் தாட் ப்ராசஸ் மட்டும் நீங்கள் பண்ணிட்டேன்னா நிச்சயமாக சக்ஸஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பயம் அப்படிங்கிறது எப்போ வருதுன்னு நம்ம வீக்காகும்போது வருது. அப்போ அந்த வீக்காக கூடாது. அது இருக்கலாம், சந்திராஷ்டமத்தப்போ இருக்கிறது தப்பு கிடையாது. அதையும் கடந்து வந்துட்டிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவீங்க. இன்றைய தினத்தில் சகோதர சகோதரிக்கு நல்லது பண்ணக்கூடிய அற்புதமான நாள். கடகராசி அன்பர்களுக்கு சில நேரம் பேசும்பொழுது கவனம் தேவை. அளவு கடந்து பேசிடக்கூடாது, லூஸ் டாக்ஸ்னு சொல்லிடுவாங்க, அதை வந்து விட்டுறப்படாது. கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, சிம்மராசிக்கு நீங்கள் சூப்பர். ஆனால் எப்படின்னு கொஞ்சம் விரயங்கள் இருக்குது. எப்படிப்பட்ட விரயம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபேமிலியில் யாராவது ரொம்ப வயசானவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மருத்துவ சிகிச்சை பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சில செலவுகள் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, டக்குன்னு செலவாகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். ₹1 10 ரூபா கொடுத்த ஒரு சூழ்நிலைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சிலர் கொடுப்பாளா கொடுக்க மாட்டாளான்னு ரொம்ப நாள் அந்த இதுக்கு இன்றைக்கி ஒரு முடிவு தெரிஞ்சிடும். முடிவு தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துகிட்ருக்கும், வராதுன்னு. ஆனால் ஒரு தெளிவாச்சு, இதை நினச்சே ரொம்ப நாள் இருந்துட்டு இருந்தோம் அப்படிங்கிறது ஒரு தெளிவெல்லாம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். வெளிநாடு, வெளியூர், தூர பிரயாணம், வெளிநாடு சம்மந்தமான பிஸ்னஸ், ஆன்சைட்டில் எதிர்பார்த்தவங்களுக்கு சூப்பரான மெயிலெலாம் இன்றைய தினத்தில் கிடைக்கும். சிம்மராசி அன்பர்கள் இதையும் கடந்து போவீர்கள். வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா விநாயகப் பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவது. கன்னிராசி நண்பர்களே, கன்னிராசிக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. இன்றைக்கி உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. ஒரு கிரிக்கெட் விளையாடுறட்ட பேட் கையில் இருக்குது, பால் வருது. அவங்களுடைய ப்ராக்டிஸும் அவங்களுடைய அந்த புத்தி கூர்மையும் பொறுத்து கடைசியில் லக்கு. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் உங்களுடைய கோட்டு, உங்களுடைய பால், நீங்கள் எப்படி அடித்து விளையாடுறதோ உங்களுக்கு சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேர் உங்களை கல் தூக்கி அடிப்பா, சில பேர் உங்களை பால் அடிப்பா, சில பேர் பார்த்துட்டேன்னா நல்லது பேசுவா. இப்போ நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது, எதை நீங்கள் எடுத்துக்க போகிறீங்கன்னு பார்த்து எடுத்துக்கோங்க. டென்ஷனாக இருந்தேன்னா நீ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. டென்ஷன் இல்லை, ரொம்ப தெளிவாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து பண்ணுங்கள். பட் நைட்டு பிரயாணத்தை தவிர்த்துக்கோங்க. இன்றைய தினத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டான அற்புதமான பலம் தரக்கூடிய வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. துளாராசி நண்பர்களே, துளாராசிக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரயாணம் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். வெளிநாடு, வெளியூர், எக்ஸ்போர்ட், இம்போர்ட் சம்மந்தமான விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிடும். பட் சில விஷயத்தில் புதுசாக நான் எதாவது ஆரம்பிக்கிறேன்னா கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இதில் கவனம் என்பது தேவை. சொல்வாக்க காப்பாற்றணும், சில நேரம் காப்பாற்ற முடியாமல் போகும். சில டைம் இந்த டயத்தில் ஃபோன் பண்ணுறேன்னு ஃபோன் பண்ண முடியாமல் போயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் தவறுதல் இருக்கும். கொஞ்சம் அப்படியே கொலாப்ஸ், ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க முடியாத நிலை இருக்கும். ஸோ இது கொஞ்சம் விட்டுருங்க. ஒரு 2-3 நாள் கழிச்சு டிசிஷன் எடுத்துட்டீங்கன்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த விரயங்கள் இருக்கும் பொழுது தான தர்மங்கள் யாராவது முடிஞ்சவர்களுக்கு சில விஷயங்கள் எடுத்து பண்ணுறது, அதாவது முடியாதவர்களுக்கு சில விஷயங்கள் எடுத்து உங்களால் முடிஞ்சதை எடுத்து பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். துளாராசி நண்பர்கள் ரீசர்ச், எஜுகேஷன், டாக்டரேட், போஸ்ட் டாக்டரேட் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய நாள். R&D எல்லாம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா அம்பாள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. விருச்சிகராசி நேயர்களே,
நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிச்சுக்கலாம். இது நடக்கலைன்னு இன்றைய தினத்தில் நீங்கள் சொல்லவே கூடாது. சார் நான் சக்ஸஸ் பண்ணிட்டேன் எப்படி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட இந்த தினம் இருக்குது. ஆனால் எனக்கு இது சரியில்லை, அது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு நெகட்டிவான தாட்டில் போகவே போகாதீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருந்து இந்த மாதிரி நீங்கள் சொன்னேன்னா ஜாதகம் இல்லை, மகேஷர் இல்லை, யாருமே மாற்ற முடியாது. ஸோ உங்களுடைய தாட் ப்ராசஸ் பாசிட்டிவாக கொண்டு வாங்க. இன்றைய தினம் சூப்பராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிப்பீங்க. ஒரு தடங்களாச்சும் ஒன்று நடக்கலைன்னா கூட நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. இது நடந்திருந்தால் பெரிய பிரச்சனை வந்திருக்கும், நடக்கலை அதனால் நான் ஜெயித்தேன் அப்படின்னு எடுத்துட்டேன்னா சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் உங்களை இவங்களால் வளர முடியாதுன்னு நினச்சவங்க முன்னாடி வளர்ந்து காமிக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தை இன்றைய கிரகநிலை உங்களுக்கு கொடுத்துருக்கு. விருச்சிகராசி நண்பர்களை வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசிக்கு இன்றைய தினத்தில் தொழிலில் சில குழப்பங்கள் இருக்க தான் செய்யும். சில பேர் கிண்டல் பண்ணுவா, கேலி பண்ணுவா. இதெல்லாம் கொஞ்சம் காலம் கடந்தால் வெற்றி உண்டு. இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு வைராகியம் இருக்கும். நம்ம இல்லாத போது ஒன்று பேசுறது, இருக்கும்போது ஒன்று பேசுறது, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் கேட்கும்போது சங்கடமாக இருக்கே, யாரை தான் நம்புறது, யாரோ ஒரு ஆள் நல்லவங்க கிடைக்க மாட்டாங்களான்னு ஒரு யோசனை வரும். அதுதான் முக்தி யுக்தி. ஏன்னா இறைவன் உங்களுக்கு ஞானக்கண்ணை உபயோகப்படுத்துறதுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஸோ இதில் ஜெயிச்சிங்கன்னா, நான் இன்றைக்கி ஒரு சேலஞ்சு விடுறேன். நீங்கள் இன்றைக்கி காரியத்தில் ஜெயிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் தாங்கிடுவீங்க. அப்படின்னா அவ்வளோ பிரச்சனை வருமா சார்? அப்படி நான் சொல்லலை, சேலஞ்சிங்காக இருக்கும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஜெயிச்சிடுவீங்கன்னு நான் நம்பிக்கையோடு சொல்கிறேன். தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ஆஞ்சநேய வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள். தினம் உங்களுக்கு ரொம்பவுமே பக்காவாக இருந்துட்டுருக்கும். எல்லாத்தையும் கடந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக வரும். படிப்பில் கவனம் செலுத்துகிறவங்களுக்கு சூப்பரான மார்க் கிடைக்கும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் நேரத்தில் பிரச்சனை வரும், கொஞ்சம் நேரத்தில் சரியாகும். ஒரு விஷயத்தில் குழப்பம் வந்து சரியாகக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்கள் சில விஷயத்தை வெளியில் சொல்லவே மாட்டேன், மனசுக்குள்ளே வச்சுட்டுருப்பேன். அது எதுக்கு போய் சொல்லிண்டு, ஏன்னா எதையா பிரச்சனை வந்து நான் என்னத்தை பண்ணுறது அப்படிங்கிற யோசனைகள் அப்பப்போ வந்து வரும். இன்றைய தினத்தில் 50% நல்லது, 50% கொஞ்சம் வீக்காக இருக்குது. இரவு நேர பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா தெய்வீக அனுகிரகம், ஒரு கனவு நினைவாகிறது, ஒரு இன்ட்யூஷன் ஒர்க்காக, இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும். பெரியவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை கடைபிடிங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, இன்றைய தினம் சாதகம் இல்லை. ஒரு விஷயத்தில் எப்போவுமே எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுகிறது நல்லது. அப்படியெல்லாம் ஓப்பனாக பேசிடாதீங்க. எதை பேசணுமோ அதை பேசணும். சில நேரம் பேசாமல் இருக்கிறதே அதோட பெரிய பலத்தை கொடுக்கும். ஸோ இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் நிதானத்தை கடைப்பிடிங்க. யாராவது உங்ககிட்ட வந்து அவா என்ன தெரியுமா சொன்னா அப்படின்னு சொன்னால் அதை காதுலையே வாங்காதீங்க. பிகாஸ் கடைசியில் நீங்கள் சொன்னாப்புல அதை மாற்றிடுவாங்க. ஒரு விஷயத்தில் கன்ஃபார்ம் இல்லாமல் எதையுமே பகிராதீங்க. கடைசியில் பார்த்துட்டேன்னா அது அப்படியே ரூமராக மாறிடும். ஸோ கும்பராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் அதிவேகத்தை கட்டுப்படுத்துறது நல்லது. வேகத்தைக்காக இது சீக்கிரமாக பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லிட்டு டக்குன்னு எல்லாம் பண்ணாதீங்க. ரோடு கிராஸ் பண்ணும்போது கவனம் தேவை. சின்ன சின்ன விஷயம் டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக எடுத்துக்கணும். நம்மக்கிட்ட பலம் இல்லாத போது இன்னொருத்தட்ட சண்டை போடுறது தவிர்த்துக்கிறது நல்லது. இரவு நேர பிரயாணம் வேண்டாம். இன்றைய தினத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலில் போய் தரிசனம் பண்ணுங்கள், பிள்ளையாரை வழிபடுங்க, அற்புதமான பலன்கள் கொடுக்கும். மீனராசி நேயர்களே, மீனராசிக்கு இன்றைய தினத்தில் பிரமாதமான வாய்ப்பு. நிறையா விஷயங்கள் பிறர் மூலமாக காரியத்தை சாதிச்சிருவேன். கொஞ்சம் தண்ணி பாட்டில் மட்டும் எடுத்து கொடுக்குறேன்னு கேட்டு அழகாக ஒரு விஷயத்தை சாதிச்சிருப்பேன். அந்த லைட்டு மட்டும் போடுங்க, அந்த ரிமோட் மட்டும் வேணும், இப்படி எல்லாமே யாரோ ஒருத்தர் மூலமாக ஹெல்ப்பு. சார் இது நல்லதா சார், தானே எடுத்து செய்கிறது தான் நல்லது. சில நேரங்கள் அப்படியும், சில நேரங்கள் பிறரை வைத்து காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய டெக்னிக்கும் இன்றைய தினத்தில் இவங்களுக்கு இருக்குது. ஜோதிடம் இவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கறது, சில நேரம் பயத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் இது நம்மளால் முடியுமான்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். எப்போவுமே ஜெயித்தவர்கள் முடிவெடுத்து அதை தைரியமாக பண்ணங்காட்டி தான் எல்லாத்திலையும் ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகள் இருந்தால் ஜெயிச்சு வருவீங்க. கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. வயதானவர்களை கவனமாக பார்த்துக்கணும். திருமணம் எதிர்பார்த்தவங்களுக்கு அற்புதமாக இருக்குது. 2வது குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. ராசி பலன் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பிள்ளையார் வழிபாட்டை பற்றி சொல்கிறேன்னு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தேன். ஆமாங்க, எப்போவுமே
சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்ன விவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம்னு சொல்லுவாங்க. எப்போவுமே நம்ம பெரியவங்க ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தடங்கள் இருக்கா, பிரச்சனை இருக்கா, பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போயிருப்பான்னாங்க. ஆமாங்க, பிள்ளையார் வழிபாட்டு அவ்வளோ சிறந்த வழிபாடு. நான் கோயிலில் இருக்கும்பொழுது நிறையா பேர் என்கிட்ட வந்து, சார் எனக்கு வந்து தொழிலில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஒன்றும் இல்லாமல் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சிருங்கம்மா, சார் மனசில் ஒருமே பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சிருங்கம்மா சரியாயிடும். இப்படி பல பேர் விஷயத்துக்கு பிள்ளையார்கிட்ட நிற்கும்போது பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சிருங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். உண்மையாகவே சொல்கிறேன். அவள் அத்தனை பேரும் சிரித்த முகத்தோடு நிறையா பேர் வந்ததை நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில். இதே தான் உங்களுக்கும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். இன்றைக்கி ஒரு குழப்பத்தில் இருக்கலாம், ஒரு விஷயம் நடக்கலையா, ஒரு விஷயத்தில் ரொம்ப மனவேதனை, பிள்ளையாருக்கு போய் தேங்காய் உடஞ்சி பாருங்கள், நிச்சயமாக பிள்ளையார் காப்பாற்றுவார். பிள்ளையாரில் வடம்புரி இடம்புரின்னு 2 இருக்குது. தன்னோட தும்பிக்கே வலது பக்கமாக திரும்பி இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு, வலது பக்கமாக வளைஞ்சிருக்கிற பிள்ளையாருக்கு அதிசக்தி ஜாஸ்தி. இடது பக்கமாக இருக்கக்கூடிய பிள்ளையார் சித்தி விநாயகர்னு சொல்லுவார். அவரும் சில காரியங்களை சித்தி பண்ணி கொடுப்பார். பிள்ளையார் வித்யா கணபதி, லக்ஷ்மி கணபதி, நம்ம எந்த விதத்தில் வழிபடுறோமோ, திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா கல்யாண கணபதின்னு இருக்கார். இப்படி எல்லா விதத்திலையும் விக்னங்களை போக்கக்கூடிய விநாயகராக நமக்கு அருள்பாலிக்கிறார். விநாயகப் பெருமானை வழிபட்டால், விநாயகர் அகவல் படித்தால் தகவல் கிடைக்கும். இன்றைக்கி பிள்ளையார் உடைய சதுர்த்தி, அதாவது பிள்ளையார் சதுர்த்தியில் நாக சதுர்த்தி இன்றைய தினம். இந்த நாக சதுர்த்தி ரொம்ப விசேஷமான தினம். இந்த ஆடி மாதம் முழுக்க நம்ம அற்புதமான வழிபாடெல்லாம் பண்ணியிருப்போம். ஆவணியில் வரக்கூடிய சதுர்த்தி பிள்ளையார் சதுர்த்தியாக வரப்போகிறது. ஆக இந்த நாக சதுர்த்தி அவ்வளவு சிறப்புகள், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தோஷங்களை போக்கி நன்மையை பெருக்கக்கூடிய சதுர்த்தியாக வரும். பிள்ளையார் வழிபாடு சால சிறந்தது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. இந்நாள் பொன்னாள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.